ஜெஸ்ஸி ஜூலி. இன்றைக்கி ஒரு பழ பஜ்ஜி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவலெல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழ பஜ்ஜி. இது வந்து இந்த ஃப்ரை பண்ணுறது தான் நிறைய பேருக்கு பிடிக்காது, எல்லாம் ஆயிலியாக இருக்குது அப்படின்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பணியார சட்டியில் லைட்டாக நான்ஸ்டிக் பணியார சட்டியில் நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது சுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு இது இதில் போட்டுடலாம். ஒரு ஆஃப் நேந்திர பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறம் ஏலக்காய் ஜீரகம், இது வந்து நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் இருக்குது. ஏலக்காய் வந்து 3 ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வெல்ல பவுடர், நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம், நான் வந்து வெல்லத்தோட பவுடர் போடுறேன். இது வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இது நான் நல்லா அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம போடணும். இந்த சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நேந்திர பழம் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. இது நல்லா பழுத்திருந்தாலும் ஓகே, ஒரு மீடியமாக பழுத்திருந்தாலும் ஓகே. இப்போது இந்த பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நான் 2 பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கேஷ்நட் போடுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 குட்டி வாழைப்பழத்தை இதுக்கு போடுறேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வேறுகடலை போடுறேன். அப்புறம் 1/2 கப்பு அவில் போடுறேன். அதேமாதிரி 1/2 கப்பு தேங்காய் போடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நல்லா நெய்யில் வணக்கிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து வெள்ளை பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து பழத்தோட ஸ்வீட்ஸு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செய்யணும். நல்லா ஸ்வீட்டான பழம்னா வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு கலர் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு 2 செகண்டு. இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உருளையாக இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட இந்த பூரணத்தை ஒவ்வொரு உருளை குட்டி குட்டி உருளையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெளியேருந்து வாங்குகிற ஃப்ரை பஜ்ஜி போண்டா விட ஒரு 100 டைம்ஸ் நம்ம செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆயிலில் சமைக்கிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு வாழைப்பழ பஜ்ஜியோட டேஸ்ட்டு தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.